அந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நடந்துச்சு சிஜேபி அந்த மாநாடு, அந்த நீட்டு தேர்வுக்கான இதெல்லாம் யாருக்காண்டி நடக்குது, இது எதுக்காக நடக்குதுங்கிறது இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக உலக நாடுகள் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கு, நம்ம அதில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ உள்ள தலைமுறைகள் நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. உலக நாடெலாம் வேறு எதையும் நோக்கி போய்கிட்டு இருக்கு பெருசாக பண்ணுறதுக்கு, நம்மளை தள்ளி விட்டு நம்மளை போடுறதுக்கு பார்க்குறானுங்க. ஆனால் அதை தாண்டி மோடி வந்து ஏதாவது பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற டயத்தில் நீங்கள் இங்கே உள்ள கைக்கூலிகள் வந்து காசை வாங்கிக்கிட்டு போய் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு சும்மா ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இந்த கொத்தடிமைத்தனமான வேலைகளை தயவு செஞ்சு விட்டுருங்க. இதை நீங்கள் பின்னாடி போகிற அந்த 300 500 காசுக்காண்டி நீங்கள் பின்னாடி போய் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வாழ்க்கையை இழக்க போகிறீங்க. அந்த சிஜேபிங்கிறதுலாம் அது யார், அவன் எவ்வளோ பெரிய திட்டு பையங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா, இல்லை தெரிஞ்சும் நம்மளுக்கு காசு கிடைக்கிது போதும் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி போகாதீங்க. அவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவை அழிக்கிறதுக்காக பார்க்குறாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் கிடையாது. ஆனால் மோடியோட கவர்மெண்ட்டு ஓகேவாக போய்கிட்டு தான் இருக்குது. நல்ல வளர்ச்சி இப்போ இது பண்ணியிருக்காங்க அவங்க. மற்றபடி ஆர்எஸ்எஸ் தப்பு அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் அவங்களோட கவர்மெண்ட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், அது நீங்கள் அதை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த சிஜேபிங்கிறது வந்து அவங்க கையில் நம்ம நாட்டை கொடுத்தோன்னா நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறது தான். அவங்க சொல்கிற எல்லாமே வந்து சும்மா தான். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இங்கே உள்ள ஒரு வீடியோலாம் நான் பார்த்தேன், நீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை. வாயில் பான்ட்ராக் போட்டுக்கிட்டு மூக்கு குத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீட் தேர்வை பற்றி கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீட் தேர்வுக்கும் என்ன இருக்குது? அது நீட் தேர்வுக்குலாம் வரல, யாரோ காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.